ராஜாக்கு பின்னாடி ஒயிட் போய்டு. இவர் கட் பண்ணாதீங்க, நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம். எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் ஊடகம் மற்றும் பத்திரிகையாளர் மற்றும் இனிய நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வரிசையில் இது ஒரு 7வது திரைப்படமாகும். ஒரு சிறிய பட்ஜெட் படம் என நினைத்து ஆரம்பித்த படம் இது கடைசி இறுதியில் ஒரு பெரிய வடிவில் கொண்டு வந்திருக்கிறோம். இதுவரை யாரும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை துணிந்து ஒரிஜினல் புலியை வைத்து அந்த படத்தை எடுத்திருக்கிறோம். இது ஒரு மிகவும் சிரமப்பட்டு எடுத்த ஒரு படம். அதனால்தான் சில நாட்கள் கூடியது. அதாவது சில மாதங்கள் முடிக்க வேண்டிய படம் வருடங்களாகியது. இந்த படத்தின் ஒரு அருமையாக நம்ம டைரக்டர் மற்றும் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நல்லபடியாக ஒர்க் பண்ணி நல்லபடியாக முடித்து கொடுத்துருக்கிறார்கள். இந்த படம் இம்மாத இறுதியில் வெளியிட தயாராக இருக்கிறோம். இதற்கெல்லாம் காரணமாக என்னுடைய அருமை நண்பர், என்னுடைய பார்ட்னர் திரு ராஜரத்னம் அவர்களை என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த படம் வரும்போது எல்லாம் நீங்கள் தியேட்டரில் பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றியின் கலைப்பை எங்களுக்கு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி சார். அடுத்ததாக ராஜரத்னம் அவர்கள். இனிய மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எங்களது ஜெய்ப்பூர் ஸ்டுடியோஸ் மிஸ்டர் ஜூ கீப்பர் திரைப்படத்தின் குழுவினர் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல்ல எங்களுக்கு ஜோன்ஸ் கதை சொன்னார். எங்கிட்ட வந்து இது மாதிரி ஒரு கதை இருக்குது, ஒரிஜினல் புலி வச்சு படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கேட்குறதுக்கு. ஆனால் மனசில் கொஞ்சம் பயமும் இருந்துச்சு. ஒரிஜினல் புலி வச்சு எடுக்கிறோமே எப்படி இருக்கும்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா இந்த காலத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற தொழில்நுட்ப பரிமாணம் வளர்ச்சி இந்த காலத்தில் ஒரு நம்மளோட வாழ்வியல் முறைப்படி ஒரு ஒரிஜினல் புலி வச்சு எடுக்கும்போது மனசில் ஒரு சந்தோஷம் பயம் கலந்த சந்தோஷம் இருந்துச்சு. பயம்னா என்ன பயம்னா புலி தான் பயம். நம்ம இருக்கிற மனுஷால் பயம் கிடையாது. மனுஷால சம்பாதிச்சிக்கலாம், எப்படி வேணால் சம்பாதிச்சிக்கலாம். மனுஷால புலி இப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு பயம் இருந்துனே இருக்கும் அந்த படம் ஷூட் பண்ணும்போதெல்லாம். ஏன்னா ஒரு நாயை வச்சு படம் எடுத்தால் ஒரு 16 கடிச்சிச்சுன்னா ஒரு 16 ஊசி போட்டு சரி பண்ணிக்கலாம். ஒரு புலி வச்சு எடுக்கும்போது பயம் இருக்கும். ஒவ்வொரு நாள் ஷூட் போகும்போதெல்லாம் தூக்கமே இருக்காது நைட்லாம் எங்களுக்கு. முடிச்ச அப்புறம் நைட்டு ரூமுக்கு வந்த அப்புறம் எங்கள் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் வந்து நீங்கள் நல்லபடியாக நடந்துச்சுன்னு வர அப்போ தான் நிம்மதியாக போய் படுத்து தூங்குவோம். அப்படி ஒரு சூழ்நிலை படம் நல்லபடியாக வந்திருக்கு. நாங்கள் எஸ்டிமேஷன் போட்ட பட்ஜெட்டோட தாண்டி டபுள் மடங்காகவே எங்களுக்கு பட்ஜெட் ஆகிடுச்சு எங்களுக்கு. ஏன்னா பேங்காக்கில் ஷூட் பண்ணோம், ஃபிலிப்பைன்ஸ் பண்ணோம், ஊட்டியில் பண்ணோம். அதனால் எங்களுக்கு ரொம்ப பட்ஜெட் கொஞ்சம் தாண்டி தான் போச்சு எங்களுக்கு. நல்ல பெரிய அளவு வந்து நல்லா வெற்றிகரமாக வந்திருக்கு, படம் நல்லா வந்திருக்கு. அதுக்கு முதல்ல எங்களுக்கு தேங்க்ஸ் டைரக்டர் சுரேஷ் சார் சொல்லணும், எங்கள் ப்ரொடியூசர் ஜோன்ஸுக்கும் சொல்லணும். அவர் தான் முழுக்க இந்த படத்துக்கு முழு முயற்சியாக இருந்து பண்ணார் ஜோன்ஸு. நான் ஒரு சப்போர்ட்டிங்காக இது மாதிரி தான் இருந்தேன் நான். அதப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் தான் என்னோடய கிட்டேருந்து எல்லா வேலையும் நான் செய்ய வேண்டிய சூழ்நிலை. இன்னும் சொல்லப்போனால் ஷூட்டிங்கு நானும் ஜோன்ஸும் 2 பேருமே ஷூட்டிங் சைட்டுக்கு போனதில்லை, இது வரைக்கும் நாங்கள் போனதில்லை. எல்லாமே எங்கள் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் கார்த்திக் தான். இன்னும் சொல்லப்போனால் அவர் தான் ப்ரொடியூசராக இருந்து எங்களுக்கெல்லாம் எங்களுக்கு அவர் தான் ப்ரொடியூசர். அவர் இப்போ நம்ம சொல்லப்போனால் எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வைக்காமல் வேலை வைக்காமல் என்ன ஒன்று நைட்டு வந்தோன்னே எங்களுக்கு கேட்பார், நாளைக்கு ஷூட் இருக்குது இவ்வளோ செலவாகுன்னுவார். அதுக்கு நாங்கள் உட்காந்து நைட்டு ஃபுல்லாக எல்லாருக்கும் போய் தேடி கதை தட்டி எல்லாம் ரெடி பண்ணி காலையில் அனுப்பணும். அதுதான் எங்களோட வேலை. அதனால் படம் ரொம்ப வெற்றிகரமாக வந்திருக்குது. இந்த படத்தில் கதையின் நாயகனாக புகழ் முதல்ல எங்கள் படத்தில் அறிமுகம் ஆகிறாரு. அதில் பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. புகழ் என் தம்பி புகழின் உச்சிக்கு செல்ல வேணும்னு எங்கள் ஆசைப்பட்டு இந்த படத்தின் மூலமாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி எங்களோட ஹீரோயின் ஷெரின்
எங்களுக்காக வந்து எந்த சிரமமும் கொடுக்காம எங்களுக்காக நடித்து கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம் ஷெரீன். தேங்க்யூ. அதே மாதிரி மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றி கலந்த வளர்த்துக்க தெரிவிக்கிறேன். குறிப்பாக என்னோடய சகோதரர் சூர்யா அவர்கள் இங்கே வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து சிறப்பிக்கிறதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம், ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம். தேங்க்ஸ். அதே போல் அனைத்து பத்திரிகையாளர்கள், ஊடகங்கள் நண்பர்கள் அனைவருக்கும், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த படம் வெற்றி அடைய நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு தரமாறு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கும் கலையுலக பிரம்மாக்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் ட்ரைலரில் எனக்கு ஒரு ஷாட்டு ப்ளஸ் பாடல்களில் ஒரு ஷாட்டு போட்ட இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதே மேடையில் நிறையா தடவை நான் இயக்கப்பட்டிருக்கேன், ஆதங்கப்பட்டிருக்கேன், கோவப்பட்டிருக்கேன். நம்ம ஷாட்டு 2 வேணும்னு கொடுத்ததுக்கு நன்றி. ஒரு 2 நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். முதல்ல இயக்குனரை பற்றி சொல்லணும்னா தயாரிப்பாளரை பற்றி சொல்லணும். தயாரிப்பாளர் ஏற்கனவே அன்றைக்கி கார்த்திகேயன் சார் அறிமுகப்படுத்தும் போது அன்றைக்கி ஏற்கனவே நம்ம படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் தயாரிப்பாளர்களுடைய நன்றி. இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபைட்டராக சேர்ந்து முதல் படம் காதலுக்கு மரியாதை, 2வது படம் வேலையில் வந்து ஒரு ஃபைட்டு ஹெல்ப்பராக வேலை செஞ்சேன். நைட் ஷூட்டிங், அந்த ஹீரோ வந்து ரோப்பில் கட்டி மலையில் எடுத்தாங்க. நைட்டில் அங்கே ஒரு ஹெல்ப்பராக ஃபைட்டில் ஹெல்ப்பராக தான் வேலை செஞ்சேன். பகலில் அடுத்த நாள் காலையில் வந்து பொன்மனம் ஷூட்டிங் ஃபிலிம் ஷீட்டில். அதுக்கு கார்த்திகேயன் சார் தான் மேனேஜர் அங்கேருந்து ஒர்க் பண்ணார். ஒரு லிங்க்கு அங்கே கரெக்டாக அமைஞ்சிருக்கு. அங்கே நீங்கள் சொல்கிற இப்போ வந்திருக்கிற கெஸ்ட்டாக வந்திருக்கிற நம்ம சூரி சாரும் அதில் இருந்த அந்த சூரிய சாருன்னு சொல்கிறதா அவர்களையும் சொல்கிறதா எல்லாம் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சூரி சார் அதில் ஒர்க் பண்ணார். இந்த மாதிரி ஒரு பல பந்தங்கள் இந்த படத்தில் இருக்குது. அதோடு இந்த படத்தில் எனக்கு பூனைக்குட்டியோடு தான் பந்தமே தவிர புலிக்குட்டியோ இல்லை. அதனால் எனக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் நான் நடிச்சிட்டேன். எல்லோரும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, உடம்பு நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லுவாங்க. அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே நான் ஊட்டியில் ஒரு 5 நாள் இதில் நடிக்க போயிருக்கும்போது காலையில் ஒரு 5 மணிக்கு பச்சை தண்ணியில் கூட குளிச்சு பார்த்தேன். தண்ணிங்கிறது குளிக்கிற தண்ணி தான், தப்பாக நினச்சிக்க வேண்டாம். குளிக்கிற தண்ணியில் பச்சை தண்ணியில் குளிச்சு பார்த்தேன். உடம்பு ஏதாவது ஆகுதான்னு பார்த்தேன். அப்படி எதுவுமே ஆகலை. அந்தளவுக்கு உடம்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் இந்த படத்தில் ஒரு மாபெரும் வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கு தயாரிப்பாளருக்கும் நன்றி. இன்னொரு சின்ன ஒரு வளர்தல், நம்ம சார் கூப்பிடும்போது முத்துக்காலை மேடைக்கு வரும்னு கூப்பிடும்போது சிவாஜி படத்தில் நடிச்சிருக்க அதில் ஒரு கருப்பணம்னா என்னங்க கருப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது நூற்றாண்டு விழா மண்டபத்தில் நகைச்சுவை நடிகர் மேடைக்கு வரவும் அப்படின்னு முதல் நாளாக என்னை கூப்பிட்டாங்க. நான் ஒரு 25 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு அன்றைக்கி தான் நான் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா நான் மனோகர டைலாகை தான் நிறையா கம்பெனியில் பேசி வாய்ப்பு கேட்டிருக்கேன். மாதா சிறை செல்ல வேண்டும், மனோகரன் மன்னிப்பு கேட்க வேண்டும், அதுவும் கொலுமண்டபத்தில் அந்த குப்பமேட்டு கோட்டானிடம் ஆணையிடுவது தந்தை. தந்தை அஞ்சானஞ்சகனை மகனாக பெற்றார், அருங்குணவியை மனைவியாக அடைந்தார். அவர் பிறமறந்தது ஒன்றொன்று தாயே அறிவு, அதைத்தான் அவர் பிறமறந்தார். இப்படிலாம் நிறையா பேசி தான் வாய்ப்பு கேட்டிருக்கேன். அந்த மாதிரி எனக்கு அந்த ஒரு பெரிய சந்தோஷம். நிகில் சார் என்னை முத்துக்காலை மேடைக்கு வரும்னு கூப்பிடும்போது, அவர் வாயால் கூப்பிடும்போது அந்த பேருக்கே ஒரு அழகு ஏற்பட்டது. அதனால் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, புலியோடு நடித்திருக்கும் எங்கள் கதாநாயகன் புகழ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும், பெரிய ஹீரோவாக வருவதற்கு வாழ்த்துக்கள். அவரோடு என்னையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று இப்போவே ஒரு ரெக்வயர்மெண்ட்டையும் வைத்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், மாபெரும் வெற்றியுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி அண்ணா. நீங்கள் உங்களின் திறமை எல்லோரும் பெரிய வெற்றியும் அங்கீகாரமும் தள்ளிதான் போயிருக்கிறது தவிர தவறி போகவில்லை. அடுத்ததாக ஸ்டன் மாஸ்டர் பிரதீப் தினேஷ் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஜூ கீப்பர் டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் கங்க்ராச்சுலேஷன் புகழ் ப்ரோ. ஃபர்ஸ்ட் படத்தில் நான் ஆக்ஷன் டைரக்டராக பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் கார்த்தினா. தேங்க்ஸ். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் சூர்யாண்ணா வந்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. அண்ட் ஜூ கீப்பர் படம் எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள், நல்லாயிருக்கும். அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். படம் வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நன்றி மாஸ்டர். அடுத்ததாக எடிட்டர் ரசீப் அவர்கள். த்ரோட் சரியில்லை, அதனால் பேச முடியாதுன்றீங்க. ஓகே, நன்றி. எதிர்நாயகனாக நடித்திருக்கும் விஜய் அவர்கள். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம். இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த சார்
சுரேஷ் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. சார் கூப்பிட்டு விட்டுருந்தாங்க, ஒரு ஆடிஷன் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆடிஷன் பண்ணிகிட்ருக்காங்க. நான் அவர் ஆஃபீஸுக்கு போகிறேன். போகும்போது பார்த்த உடனே அவர் வந்து ஏதோ சின்ன பிள்ளை பொம்மையை பார்த்த மாதிரி என்னை பார்த்தாரு. சுற்றி சுற்றி பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ரசித்து பார்த்தாரு. எனக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்தது. நம்ம வந்து அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, இப்போ தான் வந்திருக்கோம், இவ்வளோ ஆச்சரியமாக பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆடிஷன் பண்ணார். பண்ணும்போது அவர் சொன்னார், விஜய் பாஸ்போர்ட் இருக்கா அப்படின்னாரு. இருக்குது சார் அப்படின்னு. கண்டிப்பாக நம்ம வந்து ஃபாரின் போகிற மாதிரி இருக்கும், புலிகூடெல்லாம் சண்டை போடுவீங்கல்ல அப்படின்னாரு. கொஞ்ச நேரம் உயிரே இல்லை. அதுவும் நான் வந்து கொஞ்சம் பெரிய உருவமாக, புலிக்கு ரொம்ப தோதாக இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சிட்டே இருந்தேன். பண்ணலாம் சார், எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தைரியம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஆடிஷன்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம், ஓகே விஜய், நல்லா பண்ணுறீங்க, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் உங்களை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னா, நான் பண்ணுவேன் சார், கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ஓப்பனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் நேரம் ஷாக் ஆகிடுச்சு. மெயின் வில்லனே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளவு சீக்கிரம் நான் இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப நன்றி சார். நான் என்ன சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ ஒரு சந்தோஷம். அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே வரல, என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. சார்கிட்ட வந்து அப்போ நான் வந்து ஃபுல்லாக தாடி வச்சுருந்தேன், யாத்திசை படத்துக்காக பெரிய தாடி வச்சுருந்தேன். நீங்கள் தாடி எடுத்தால் தான் நான் வந்து என்னன்னு சொல்லுவேன் அப்படின்ட்டாரு. அப்புறம் அந்த டைரக்டர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு அப்புறம் தாடிலாம் எடுத்த உடனே 100% ஓகே சொன்னார். அதுக்கப்புறம் தான் எனக்கு தூக்கமே வந்தது. அதுக்கப்புறம் இங்கே பெருமைப்படுத்த வந்திருக்கும் அண்ணன் சூரியனனுக்கு ரொம்ப நன்றி, புகழண்ணனுக்கும் ரொம்ப நன்றி. அவர் வந்து அவர் கூட நடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஃப்ரீயான ஒரு இடம் கொடுத்தாரு. விஜயசேகரன் அண்ணன், நீங்கள் அது வந்து யோசிக்க வேண்டாம், ஃபைட் சீனில் கைப்பற்றுமோ இல்லை கால் பற்றுமோலாம் பயப்பட வேணாம், அதெல்லாம் ஜகஜந்தான், கண்டிப்பாக வந்து நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தாரு அந்த இடத்துல. அதே மாதிரி முத்துக்காளை அண்ணனும், உங்கள் சைடு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம், அதை நான் ஒன்றும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா அவங்க வந்து மூத்த நடிகர்கள், நம்ம இப்போ தான் உள்ளே போகிறோம், ஏதாவது நினச்சிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்தது. அந்த பயம்லாம் இல்லாமல் தெளிவாக நடிக்கிறதுக்கான ஒரு இடத்த கொடுத்தாங்க, ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி. இந்த மேடைக்கு அழைத்து என்னை பெருமைப்படுத்தியதுக்கு ரொம்ப நன்றி. நடன இயக்குனர் திருமதி ராதிகா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்துட்டு ஒர்க் பண்ணது உண்மையிலே வந்துட்டு ஒரு மிராக்கல் தான் சொன்னோம். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல அர்ஜென்ட்டாக சுரேஷ் சார் எனக்கு கூப்பிட்டாரு. இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு மெயின் வாய்ப்பு கொடுத்தது வந்து கார்த்திக் சார் தான். ஸோ கார்த்திக் சாருக்கு நன்றி. மற்றும் வந்துட்டு இது அப்படி சொல்கிறது, சுரேஷ் சார் வந்து இந்த படத்தை வந்து உயிரை பணைய வச்சு எடுத்தாருன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு அந்த அந்த கூண்டுக்குள்ளே போயிட்டா வெளியே வர வரைக்கும் அவர் வந்து அவ்வளோ ஒரு டஃப்பாக ஒர்க் பண்ணுவார். அவர் தான் ரொம்ப தைரியமாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவார். எல்லாரையும் என்ன நான் சொல்கிறது, புலிங்களெல்லாம் உள்ளே போய் பயங்கரமாக ஹேண்டில் பண்ணுவார் புலியெல்லாம். ஸோ அது அவர் டெஸ்டிங் அனுப்பிச்சதுக்கப்புறம் தான் நாங்களாம் உள்ளே போவோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டேர் பர்சன். ஸோ ரியலி வெரி குட். கண்டிப்பாக வந்துட்டு நான் புகழ் தம்பியை பற்றி சொல்லணும். அது வந்து தம்பின்றதோட குழந்தைன்னு சொல்லலாம், அப்படி ஒரு குழந்தை அது. படிப்படியாக ஒரு உழைப்பால் ஒருத்தரால் கண்டிப்பாக உயர முடியும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் என் தம்பி. படிப்படியாக எந்த இடத்துலையும் சோர்வடையாமல் அடுத்தடுத்த படிக்கு உயர்ந்து போய் இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஹீரோவை என் முன்னாடி நிற்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு பெருமை. இந்த வெற்றி வந்து என்னோடய வெற்றியாக நான் கருதுகிறேன். உண்மையில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. மற்றபடி ஷெரின் அண்ட் எவ்ரி டீம், என்டர் டீமுக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் வந்துட்டு புலி கூட ஒர்க் பண்ணது இட்ஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் மரியான் படத்தில் சிறுத்தை கூட ஒர்க் பண்ணேன். சில ஷாட் வந்து தனுஷாரோட சிறுத்தை கூட வரும்போது அப்பயே அல்லல. அப்புறம் இதுலேயும் வந்துட்டு புளியெல்லாம் கையிலலாம் கொடுப்பாங்க, ஐயோ வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லி. ஸோ இட்ஸ் அ ரியலி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சூரி சார். சூரி சார், நான் வந்துட்டு உங்களோட கிரேட் ஃபேன். விடுதலைக்கு முன்னாடி பெரிய ஃபேன், விடுதலைக்கு அப்புறம் பெரிய ஃபேன். ஸோ இட்ஸ் ரியலி கிரேட் ஜாப் சார் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். அப்புறம் கார்த்திக் சாருக்கு திருப்பி ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. எங்கள் ப்ரொடியூசர் இவ்வளோ தூரம் எங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணதுக்கு எங்கள் ப்ரொடியூசர் 2 பேருக்கும் பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. திரு மகேந்தர் ஜெயின் அவர்கள்.
எப்பயுமே என்னை வந்துட்டு புகழ்ந்துட்டு இருக்க நிக்கில் சாருக்கு ஒரு பெரிய நன்றி. குட் ஈவினிங், வணக்கம். இந்த கதை கேட்டவொடனே எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. இது என்ன, அது ரியல் அனிமல்ஸ் பண்ணுறது இது வரைக்கும் யாரும் பண்ணல. இது சம்திங் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். யூ டேக்கிங் வெரி ரிஸ்க். ஐ டோல் டு மிஸ்டர் ஜோன்ஸ், பட் இஸ் சம்திங் வி ஹவ் டு டூ நியூ. ஸோ அது நல்லது பண்ணதுக்கு புது பாராட்டினேன். அந்த ஹோல் டீமுக்கு ஐ அப்ரிஷியேட் தட் they work very hard for the Bangkok, Hong Kong, Philippines. I appreciate all the whole team. I thanks all the team that they have worked very hard. God bless that the movie should get super bumper hit. Thank you. நன்றி. அடுத்ததாக 2 விஷயங்கள் பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஒன்று டிவிக்கு பொலிட்டிக்கல், அடுத்தது சினிமாவில் ஒரு டிவிக்கு யாருன்னா பல டேலண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களை வெற்றி பெற குடும்பமாக உழைத்து கொண்டிருக்கும் எங்கள் தாம்சன் அவர்களை மேடைக்கு வருமாறு என்ன. ஆனால் நீங்கள் என்னென்ன ஐயோ, ஆனால் நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஆங்கராக வந்துருங்கண்ணா. நல்லா இருக்குண்ணே. ஏன்னா பயங்கர இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டே இருக்கீங்க, வந்ததுலேருந்து பார்த்து இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. நன்றி எல்லாருக்குமே, பத்திரிகையாளர் எல்லாருக்குமே நன்றி. இந்த மேடையில் இருக்கவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் புகழுக்காக. இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸு இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. யூஸ்வலாக அது நடக்கிற விஷயம். அண்ட் தென் நான் புகழுக்காக சேனலை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு வர்றது அது யூஸ்வல் தான். பட்டு சூரி சார், நீங்கள் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா நான் ரொம்ப புகழ்கிட்ட கேட்டேன், புகழ் யார் வரா, கெஸ்ட் யார் வரான்னு கேட்டேன். அப்போ வந்து சொன்னாப்புல சூரியனா வரான்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து உங்கள் அன்பு தெரியும் சார், தம்பி மேலே நீங்கள் வச்சுருக்குது. தேங்க்யூ ஃபார் கம்மிங் சார். எல்லாருக்குமே என்னென்னா, இப்போது இந்த லேபில் வந்து புகழுடைய படத்தோடைய ஆடியோ லான்ச் நம்ம இன்றைக்கி பார்க்குறதுல எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு 5 years முன்னாடி பிரசாத் ஸ்டுடியோவில் வந்து புகழ் வந்து மணிக்கணக்காக அதே ஸ்டுடியோவில் நாங்கள் ஷூட்டிங் பண்ணும்போது செட்லேயும் ரிஹர்சல் பண்ணும்போது அந்த ரிஹர்சல் இடத்துலையும் ஒரு டிஷர்ட் போட்டு ஒரு பைக் வரும், அதில் வந்துட்டு நிற்பார். ரொம்ப நாட்கள் நின்றுட்டே இருப்பான். நான் வந்து என்னென்னா கேட்பேன், நான் என்ன விஷயம்னு சொன்னால் ஒன்றுமே சொல்ல மாட்டான். அதான் பிரச்சனையே. எதாவது சொல்லிட்டோன்னா கூட நம்ம என்னென்னு புரியும், அமைதியாகவே போயிடுவான். அது வந்து என்ன அர்த்தமே தெரியல. ஸோ அவன் காத்திருந்து அப்புறமா தான் அவனுடைய ஃப்ரெண்டு மூலிமா தான் தெரியும், உதயன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்காப்புல உதய். அவங்ககிட்ட கேட்டேன் என்ன விஷயமாடா, அவன் வரான் போகிறான் எதுவுமே சொல்ல மாட்டானே அப்படின்னு போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவனுக்கு ஒரு சான்ஸ் வேணும் நம்ம ஷோவில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணது. அங்கே வந்து அவ்வளோ நாள் வெயிட் பண்ணி அவ்வளோ நாள் இருந்து அதே பிரசாத் ஸ்டுடியோவில் அவன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி இங்கே பிரசாத் லேபில் உன்னுடைய ஆடியோ லான்ச் இங்கே இருக்குதுன்று எனக்கு வந்து பெரிய சர்ப்ரைசிங்காகவும் இருக்குது. அது ஒரு 5 years பீரியட் தான். பட் 5 years பீரியட் அப்படின்றது வந்து ஒரு சின்ன காலங்கள் இருந்தாலும் அந்த 5 years பீரியடே பெரிய ஸ்ட்ரகிள் இருக்குது சேனலில் அவனுக்கு. ஏன்னா அவன் உள்ளே என்ட்ரு ஆகும்போது எல்லாருமே ரொம்ப சீனியர்ஸு, புகழோட பெர்ஃபார்ம் பண்ணவங்க எல்லாம் ரொம்ப சீனியர்ஸ். வடிவேல் பாலாஜி, ரோபோ சங்கர் எல்லாருமே பெரிய பெரிய ஆட்களாக இருந்தாங்க. அவர் உள்ளே என்ட்ரு ஆகும்போது ரொம்ப ஒரு மைனர் லெவலில் தான் இருந்தாப்புல புகழ். அவங்களோட நான் கேட்டேன், நீ இவங்க கூட எப்படி சண்டை போட போகிற அப்படின்றது தான். நீ படத்தில் சண்டை போட்டிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க, அது தெரில, நான் படம் பார்த்தா தெரியும். பட் அங்கே ஃபைட் பண்ணுறது பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஸோ அதில் சின்ன ரோல் தான் இருக்கும், ரொம்ப சின்ன ரோல் தான் இருக்கும். அதெல்லாமே எடுத்து அவன் வந்து பண்ணான், எந்த தயக்கமும் இல்லாமல். ஸோ அதில் ஆரம்பித்து அந்த பொறுமையாக இருந்து 2-3 ஆடிஷன்ஸ்லாம் புகழ் வந்து அட்டன் பண்ணி அதில் ரிஜெக்ட்லாம் ஆகி. ஸோ பெரிய விஷயம் பார்க்குறதுனா உன்னோட பொறுமை மட்டும்தான் தம்பி. அந்த பொறுமை உன்னை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. தேங்க்யூ சார். ப்ரொடியூசர் சார், நீங்கள் சொன்னீங்க புளியை வச்சு எடுத்தது ரொம்ப கஷ்டம்னு. புகழ் வச்சு எடுத்த கஷ்டம் தான் சார், நான் டெலிவிஷனில் பார்த்துருக்கேன். ஆனால் வந்து ரியல் புலி நீங்கள், சூப்பர். அது வாழ்த்துக்கள் சார். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அண்ணா நன்றிண்ணே, வாழ்த்துக்கள். புகழ் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தம்பி. அடுத்தடுத்து நீ பெரிய இடத்துக்கு போகணும். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. அது அவர் சொன்னால. எல்லாருக்கும் வணக்கம். இந்த மூவியில் ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. முதல்ல மீடியா பீப்புள் நன்றி ஃபார் கம்மிங் இயர். தேங்க்யூ ஸோ மச் டு அவர் ப்ரொடியூசர்ஸ் மிஸ்டர் ஜோன் சார் அண்ட் ராஜா சார் அண்ட் டு our director சுரேஷ் sir for believing in me and giving me this opportunity to be a part of this wonderful team. Pugal, congratulations.
He's an amazing co-star to work with. And Karthik sir, thank you so much. And my manager Radhika for introducing me to the team and to the entire team. And special thanks to Yuva Shankar Raja and Suri sir. Thank you for coming. Nandri. அடுத்ததாக இயக்குனர் சுரேஷ் அவர்கள். வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த ஒரு படம் உருவாகணும்னாலும் எந்த ஒரு கிரியேஷனுக்கும் அது ஒரு படைப்பை நம்ம ஸ்க்ரீன் பண்ணதுக்கு மிக மிக முக்கிய காரணம் தயாரிப்பாளர்கள். அந்த விதத்தில் இந்த படத்தை இவ்வளவு சிறப்பாக எடுப்பதற்கு உறுதுணையாக இருந்து எங்களை படத்தை நல்லபடியாக எடுத்து முடிக்க உதவிய தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இதுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருக்கிற மிஸ்டர் சூரி சார் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். சமீபத்தில் நானும் அவரும் ரொம்ப நேரம் பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் ஏன் இந்த மாதிரி ஒரு உயரத்தில் இருக்கார் அப்படின்னு. ரொம்ப அடக்கம். எப்படி இது வந்ததுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப அடக்கம். நமக்கு கூச்சமாக இருக்கும். நமக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பாரு. வாசம் வரைக்கும் அவர் இருக்கிற இடத்த பார்க்கும்போது இப்போ நான் அந்த இடத்துல இல்லை அவ்வளோ லெவலில் இருந்தாலும் வாசல் கார் ஏற்றி விடுற அளவுக்கு ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய நபர். மிக திறமையானவர். மிக மிக நல்ல மனிதராக இருக்கிறாரு. அதை நான் அவருக்கு வாழ்த்து சொல்லும் போதெல்லாம் அதைத்தான் அனுப்புவேன் அடிக்கடி. நீங்கள் நல்ல ஆளாக இருக்கீங்க, நல்ல ஆளாக இருக்கீங்கன்னு. கீப் இட் அப் சார். அது உங்களை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும். இன்னும் நீங்கள் மிகப்பெரிய இடத்துக்கு போவீங்க. அதுக்கப்புறம் இந்த படம் இன்னைக்கு ஓரளவு நல்லா தெரியறதுக்கு காரணமாக இருந்த என்னுடைய 25 ஆண்டு கால நண்பர் யுவன் சங்கர் ராஜா. நானும் யுவனும் ஒரு 25 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸு, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லலாம். இப்படியே கழிச்சிங்க ஒரு 25 வருஷம் எங்களுக்கும் யுவனுக்கும். யுவனுடைய எல்லா நல்லது கெட்டதுலையும் நான் இருந்திருக்கிறேன். நாங்கள் போகாத ஊர் இல்லை. எவ்வளவோ விஷயங்களை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கிறோம். இந்த கதை முதல்ல நான் 4 வருஷத்துக்கு முன்னால் இந்த கதையை நான் ரெடி பண்ணேன். 4 வருஷத்துக்கு முன்னால் இந்த கதையை நான் ரெடி பண்ணதும் நான் ஃபஸ்ட்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணுவேன். பொதுவாக ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நான் முதல்ல போய் சொன்னது யுவன் சங்கர் ராஜாட்ட தான். யுவன் கதை கேட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகி நம்மளே பண்ணிடலாம், ரொம்ப நல்லா இருக்குது கதை அப்படின்னு சொன்னாப்புல. சரிப்பா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் மாமனிதன் ஒரு படம் வச்சுருந்தாங்க. அந்த படம் கொஞ்சம் அப்படி டிலே ரிலீஸ் போயிட்டுருக்குது. அப்போ என்கிட்ட சொல்கிறாரு, இல்லை சுரேஷ் கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்குது, என்ன பண்ணலான்னு யோசிங்க அப்படின்னு. அப்போ ஹீரோ வேணும். 4 வருஷத்துக்கு முன்னால் புகழ் இல்லை. அப்போ அந்த கதையை எடுத்து கொண்டு போய் பேர் சொல்லலாம், தப்பு இல்லை, நான் அவரும் நல்ல மனிதர் தான். மிஸ்டர் யோகி பாபுட்ட போய் இந்த கதையை நான் சொன்னேன். யோகிக்கு ரொம்ப கதை பிடிச்சிருந்துச்சு, பண்ணலாம் சார் அப்படின்னாரு. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, அவரால் ரொம்ப அவரால் பல்காக டேட் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஏன்னா நமக்கு இந்த படம் அட்டஸ்டேஜ் எடுக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது சொன்னேன், சார் இது அட்டஸ்டேஜ் தான் சார் நல்லா இருக்கும்னு. ஆமாம் ஓகே தான், பட் எனக்கு சூழ்நிலை, ஏன்னா அவருக்கு நிறைய பெரிய பெரிய படங்களுக்கு 10 நாள் 5 நாள் 3 நாள் பிரித்து கொடுத்துட்டே இருக்கிறாரு. எனக்கு பல்காக கொடுக்க முடியல. திருப்பி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறேன், யார் ஹீரோ போடலான்னு. அப்போ நான் அந்த குக் வித் கோமாளி ஷோலாம் பார்த்ததில்லை பெரும்பாலும். அப்போ வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு ஷோவை போட்டு காட்டுறாங்க. அந்த ஷோவில் புகழும் ஆர்த்தியும் ஒரு ஷோ. அந்த ஷோவில் விவேக் சாருடைய ஆங்கர். அது விவேக் சாரும் மிர்ச்சி சிவான்னு நினைக்கிறேன், இல்லை LOL அது பேர். அந்த ஷோவை நான் பார்க்கும்போது என்னுடைய மனைவி சொல்கிறாங்க, இந்த இவரை பாருங்கள், உங்கள் கதைக்கு எப்படி பாருங்கன்னு சொல்லிட்டு பர்டிகுலராக நிப்பாட்டி என்கிட்ட போட்டு காட்டுறாங்க. நான் புகழும் ஆர்த்தியும் டயலாக் பேசாமையே 2 பேரும் ஒரு சின்ன ஒரு போர்ஷன் நடிச்சிருப்பாங்க. அஸ் எ கிரியேட்டராக நான் யோசிச்சு பார்க்குறேன், இது பிரமாதமாக இந்த பையன் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு. இப்போ யார் என்னன்னு எங்கள் வீட்டில் தான் சொல்கிறாங்க, இவர் பேர் புகழ், இவர் குக் வித் கோமாளி ஷோவில் நிறைய காமெடிலாம் பண்ணுறாரு, ரொம்ப பேரும் புகழுமாக இருக்கிறாரு அப்படின்ட்டு. அப்போ நண்பர் மூலமாக புகழை வர சொல்லி போரூரில் ஒரு டீ கடையில் உட்காந்து கதையை சொல்கிறேன். நான்
கதையை சொல்லிட்டு சொல்கிறேன். 2 விஷயத்த நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஈவன் இந்த படத்துக்கு வந்து உண்மையான புலியை வச்சு எடுக்கிறேன். அடுத்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக் அப்படின்னு சொன்னது ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாப்புல. வந்து என்னண்ணே உண்மையிலே யுவன் சங்கர், ஆமாம் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்னு. அந்த கதை சொல்லி 1 வருஷம் நான் சில ப்ரொடக்ஷனில் பேசுவேன், சொல்லுவாங்க ஏன்னா நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து படம் பண்ணுறீங்க, இன்னும் ஒரு பெரிய ஹீரோவை பாருங்கள், அவர் நியூ கமரு, எப்படி நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. இல்லை எனக்கு அவர் கேரக்டர் கரெக்டாக இருப்பார் என் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. அப்போ மிஸ்டர் ஜோன்ஸை ஒரு சந்தர்ப்பத்தில் தயாரிப்பாளர் அவரை மீட் பண்ணுறேன் ஒரு நண்பர் மூலமாக. அப்போ அவர்கிட்ட கதை சொல்கிறேன். கதை சொல்லி யாருங்க ஹீரோ அப்படின்னு கேட்டார். நான் புகழ் ஹீரோ அப்படின்னேன். ஓகே சார் ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னாரு. அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறம் புகழ் பற்றி பேசணுன்னா இஸ் வெரி டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். ரொம்ப ரொம்ப டெடிக்கேஷன். வந்து அந்த கேரக்டர் வந்து இவர் கொஞ்சம் வந்து விவரம் தெரியாதவராக நடிக்கணும் அந்த படத்தில். அதுக்கு சில ரெஃபரன்ஸ் படங்களெல்லாம் கொடுத்து இந்த படத்தெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ. ஏன்னா ஃபஸ்ட் படம் பண்ணுறாரு. ஏன்னா ஒரு படத்தை வந்து ஒரு ஹீரோவாக ஒரு படத்தை வந்து 2 மணி நேரம் தூக்கி எடுத்து கொண்டு போகுதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லையா? ஸோ ஒரு ஹீரோவாக 2 மணி நேரம் ஒரு படத்தை எடுத்து கொண்டு போகுதுங்கிறது சாதாரண வேலை கிடையாது. அப்போ அதுக்கு அவருக்கு சில ரெஃபரன்ஸ் கொடுத்து இந்த இவங்க உங்கள் முன்னாடி நடித்த பெரிய ஆர்டிஸ்டோட படத்தை காமிச்சு இந்த படங்களை பாருங்கள், இந்த கேரக்டர் கொஞ்சம் உள்வாங்கிக்கங்க, அப்புறம் நீங்கள் உங்களுடைய ஸ்டைலில் நீங்கள் இதை ப்ரெசென்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணார். நாங்கள் டிஸ்கஷன் ரூம்க்கே வந்துடுவார். வந்து அண்ணா இப்படி நடந்து காட்டுமா, இப்படி நடக்கட்டுமான்னு சொல்லி நடந்துலாம் காட்டுவார். நடந்து காட்டு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப இன்வால்மெண்ட்டு, டைம் கீப் அப் பண்ணுறது. நாங்கள் டெய்லி காலையில் நானும் அவர் தான் ஷூட்டிங் டெய்லி கிளம்புவோம், சேர்ந்து தான் கிளம்புவோம். ஏன்னா ஒரே வண்டி, நானே இவர் கேமராமேனுக்கு வந்து ஒரே வண்டியில் தான் போவோம் டெய்லி. ஊட்டியில் ஒரு 25 நாள் ஷூட்டிங்கு. காலைல 5:30 மணிக்கு கீழே வந்துடுவார் ரூம்லேருந்து. நாங்கள் 5:30க்கு அந்த 6:15 போயிடுவோம் ஸ்பாட்டுக்கு எல்லாருமே. 25 டேஸும் கரெக்டாக காலையில் ஒரு நாள் கூட லேட்டாக வந்ததில்லை. நாங்கள் டீமாக போவோம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் அது. அதனால் இவனுக்கு வந்து புகழுக்கு வந்து இந்த படம் வந்து வெரி குட் லான்ச். இது ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஒரு அருமையாக பாருங்க, நல்லா வந்து ஒரு புலி யுவன் சங்கர் ராஜா நல்ல கண்டென்ட்டு, ஒரு அற்புதமான ஒரு லான்ச் அவருக்கு கிடைச்சிருக்குது இறைவன் அருளால். அவருடைய நல்ல மனசுக்கு கிடைச்சிருக்குன்னு தான் நான் சொல்ல முடியும். இதுக்கப்புறம் அவர் அந்த டாஸ்க்கு வெல்வார். அடுத்து நல்ல கதைகளை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கான ஆள் தான் அவர். கண்டிப்பாக அந்த டாஸ்க்கு ஜெயிப்பார் அவர். அடுத்தது நான் இன்னொருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். யாருன்னு சொன்னால் ப்ரொடக்ஷன் மேனேஜர் கார்த்தி. இவப்பா இவர் வந்து நான் வந்து கண்டிப்பாக பாராட்டணும். என்ன காரணம்னு சொன்னால், இந்த படத்தை உண்மையான புலியை வச்சு எடுக்கலான்னு முடிவு பண்ணி வெளிநாட்டில் போய் புலி தேடுறேன். புலி தேடும்போது டான்ஸ் மாஸ்டர் ராதிகா சொன்ன மாதிரி முதல் பலி நான் தான். ஏன்னா புலியை வந்து நான் தான் முதல்ல போய் கையில் எடுத்து கொண்டு போய் ஒரு ரவுண்டு தனியாக நடத்தி கூப்பிட்டு போகிறேன் ஒரு இடத்துக்குள்ளே. இவர் கூட வீடியோ எடுத்து எங்கள் வீட்டுக்கு போட்டு என் ஒய்ஃபெலாம் நைட்டு திட்டினாங்க. இவருமே சொன்னாருன்னே செய்யாதீங்க, ரிஸ்க்குன்னு. ஏன்னா புலியை தனியாக எடுத்து கொண்டு போய் நடந்து போகிறேன், அவ்வளோ பெரிய புலி. அதை நீங்கள் சொல்கிறது ஈஸி. அது உங்களுக்கு 10 ஸ்டெப் நடக்கும்போதே பயம் வந்துடும். திரும்பிச்சுன்னா வேறு மாதிரி ஆகிடும். ஸோ ஏன்னா நானே தொடலைன்னா ஹீரோவால் தொட முடியாது, பயப்படுவாங்க எல்லாருமே. அதனால் அந்த ரிஸ்க்கு நான் எடுத்து தான் ஆகணும்னு முடிவு பண்ணி அந்த ரிஸ்க்கு எடுத்து, அதுக்கப்புறம் வந்து புகழ்லாம் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக அந்த புலி கூட வந்து 2 நாளில் பழகிட்டாங்க, ஸ்மூத்தாகி பழகிட்டாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி வந்து சில இடங்களில் போய் நான் வந்து வீடியோ எடுத்து பார்ப்பேன். அப்போ வந்து கார்த்தியை வந்து புலி கூட்டுக்குள்ளே அனுப்புவேன். நான் ஆக்சுவலாக அவருக்கு கொஞ்சம் கால் முடியாது அவருக்கு. நான் கூட அது சில சமயங்கள் இருந்து நினச்சி பார்ப்பேன், நம்ம இதை செய்கிறோமே அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு கூண்டுக்குள்ளே தனியாக புலி கூட ஒரு ஹீரோ நடக்கிற விஷயத்த கார்த்தியை நடக்க சொல்லி நான் வீடியோ எடுத்து பார்ப்பேன், கரெக்டாக வருதா அப்படின்ட்டு. பாவமாக இருக்கும் எனக்கும். சம்டைம்ஸு வேறு ஆள் இல்லை, நானும் ஒரு தான் இருக்கிறோம். ஸோ ரொம்ப அரும்பாடுபட்டு இந்த படத்தை வந்து உண்மையிலே அந்த புலியோட எடுக்குதுங்கிறது கொஞ்சம் ஒரு டாஸ்கான வேலை தான். அது கஷ்டமான வேலை தான். பட் எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காமல் இறைவனர்களால் நல்லபடியாக அது முடிஞ்சிச்சு. அதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்தது படத்துடைய ஹீரோயின் ஷெரினுக்கு நான் வந்து டெலிஃபோனில் கதை சொன்னேன். கதை சொல்லி இதாம்மா கேரக்டர் அப்படின்னு சொன்னேன். அந்த கேரக்டர் அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யார் ஹீரோ அப்படின்னு கேட்டாங்க. புகழ்னு சொன்னேன். ஹூ இஸ் புகழ் அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி குக் வித் கோமாளி ஷோவெல்லாம் பாருமா அப்படின்னு சொன்னேன். அவங்க பார்த்தாங்க. முதல்ல புகழுக்காக ஹீரோயின் தேடும்போது நிறைய ஹீரோயின் வந்து அவர் வந்து இப்போ தானே வந்துட்டு இருக்கிறாரு. அப்போ எல்லாம் இயல்பாக நடக்கிறது தானே சினிமாவில். அப்போ யாரும் பெருசாக கமிட் ஆக விரும்பலை. ஆனால் புகழ் வந்து கேரக்டர் கேட்டுட்டு அதுக்கப்புறம் முன்னால் சந்தானம் சார் கூட நடிச்சிருக்காங்க, வேறு படங்கள்லாம் நடித்து அவங்க ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு. அப்படி இருக்கும்போது கூட அவங்க வந்து உடனே புகழ் கூட நடிக்கிறேன், ஓகே கண்டென்ட் நல்லா இருக்குது, ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குது, எனக்கு போர்ஷன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு
நடிக்கிறதுக்கு வந்தாங்க. அதனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு லக்கிலி அடுத்தது பார்த்தீங்கன்னா அமீர் சார் படம் இப்போ நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸாக இப்போ சைன் பண்ணியிருக்காங்க. அமீர் சார் படத்தை நான் தான் சொல்லிவிட்டேன், வீடியோ காமிச்ச ஒரு நாளைக்கு யுவன் சங்கர் ராஜா ஸ்டுடியோவில் அமீர் பார்த்தேன். அமீர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கேட்டார். இந்த மாதிரி படம் யார் ஹீரோயின் கேட்டார்னு, பாருங்கன்னு சாங் காமிச்சேன். சாங் பார்த்ததுமே நம்பர் இருக்கான்னு கேட்டார். இப்போ ராதிகா நம்பர் கொடுத்து பேச சொல்லி அவங்க கமிட் ஆகி இப்போ அமீர் படத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்தது கேமராமேன் தன்வீர், அவர் மிஷ்கின் படம் பண்ணார். மிஷ்கின் படம் வந்து சைக்கோ படம் பண்ணி முடிச்சிருந்தாரு. அப்புறம் ஷமிதா படம் இவர் நம்ம தனுஷார் அண்டு அமிதாப் பச்சன் சார் படத்தில் அவர் தான் வந்து ஆப்ரேட்டிவ் கேமராமேன் ஒர்க் பண்ணியிருந்தார். கிட்டத்தட்ட அவர் கேமராமேன் மாதிரி பண்ணியிருந்தார். அவருடைய ஒர்க் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ தன்வீர் வந்து ஆக்சுவலாக அவர் இவர் காஷ்மீரி அவர். ஸோ காஷ்மீர்லேருந்து வருவார் படப்பிடிப்புக்கு வந்து இங்கே வந்து எங்கள் கூட ஊட்டியிலேருந்து வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணி படத்தை எடுத்து கொடுத்தாரு. அதுக்கு அவருக்கு என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எடிட்டர் அசீப் என்னுடைய நீண்ட காலமாக என் கூட ட்ராவல் பண்ணுறாரு, அவருக்கும் நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்தது முத்துக்காலை சார். முத்துக்காலை என்னுடைய வேலை படத்தை பற்றி சொன்னார். வேலை படத்தில் வந்து ஸ்டண்ட் சிவா வந்து மாஸ்டரு, ஸ்டண்ட் சிவாக்கு அசிஸ்டண்ட்டாக வந்து முத்துக்காலை வந்து ரோப்பெல்லாம் கட்டிகிட்டு இருப்பார். அப்போலேருந்து முத்துக்காலை எனக்கு தெரியும். அப்போ முத்துக்காலை என்கிட்ட அவர் தான் சொன்னார், உங்கள் படத்தில் நான் வந்து ரோப்பெல்லாம் கட்டினேன் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம். நான் ஆக்சுவலாக கதை எழுதும் போதே இந்த கதாபாத்திரத்துக்கு இவங்க வேணும்னு எழுதுறது என்னுடைய பழக்கம். ஷெரின் வந்து உண்மையிலே தமிழ் கிடையாது, அதனால அவங்க தமிழ் டைலாக்லாம் அழகாக தங்கிலீஷில் எழுதி வச்சுக்கிட்டு, ஏன்னா எனக்கு டைலாக்கை மாற்றினா பிடிக்காது. ஏன்னா நான் வந்து எதுக்கு எழுதுகிறோம், அதுக்கு தான் நம்ம எழுதுகிறோம். அதனால் அதை பெர்ஃபெக்டாக பேசணும்னு நினைப்பேன். அவங்க அதை பெர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ரியாக்ஷனோடு அவங்க நடித்து கொடுத்தாங்க. விஜய் சியோன் அவர் வந்து எனக்கு வந்து ஒரு வில்லன் வேணும். அந்த வில்லன் வந்து எனக்கு வந்து படம் ஒரு பெரிய இந்த மாதிரியான படம் இல்லை, ஆக்ஷன் பேக்கடு படம் கிடையாதுல்ல, ஆனால் பயம் வரணும் அப்படின்னு ஒரு கேரக்டர் அது. அப்போ விஜய் வர சொல்லி டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு கொஞ்ச நாளைக்கு அவரை நடிப்பு பயிற்சி கூட அனுப்பிச்சி விட்டோம். நாங்கள் அவர் போயிட்டு நான் நடிச்சுட்டு தான் இருந்தார், இருந்தாலும் போயிட்டு வாங்கன்னு ஒரு 15 நாள் போய் கிளாஸுக்கு போயிட்டு வந்து சொன்னார். நானே இந்த மாதிரி பண்ணிட்டேன்னாரு. பட் ரொம்ப நல்லா ட்ரெமெண்டஸாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கு. அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்டண்ட் மாஸ்டர், மை டியர் ஃப்ரெண்டு, ரொம்ப அமேசிங். அந்த கிளைமாக்ஸில் அடிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு லைஃபாக எடுத்து கொடுத்தாரு. ஆக்சுவலாக வந்து ஒரு காட்டுக்குள்ளே ஒரு சேஸ் ஒன்று எடுத்தோம், அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக ஒரு ஷார்ட் டைமில் ரொம்ப அற்புதமாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் அந்த சமயத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது டான்ஸ் மாஸ்டர். பேங்காக்கில் நைட்டு பட்டையால் வந்து ராத்திரி எல்லோரும் ஊர் சுற்றுவாங்க. ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா நைட்டு 12 மணிக்கு மேலே வந்து புகழையும் சரின்னு கூப்பிட்டு வந்து டான்ஸ் ரிஹர்சல் கொடுப்போம். நைட்டு ஹோட்டல் லாபியில் வச்சு ரிஹர்சல் நடந்துகிட்ருக்கோம். பாவம் அந்த அம்மா தூங்கிட மாட்டோம், 12 மணிக்கு வாங்கன்னு சொல்லி டான்ஸ் ஆடுங்க, ரிஹர்சல் என்ன பண்ண போகிறீங்க கேட்டே இருப்போம். அதை வந்து அவங்க சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. வேறு யாரையும் விட்டுருக்காங்கன்னா தெரியல, வேறு யாரும் நான் விட்டு ப்ரொடியூசர்ஸ் மிஸ்டர் ராஜரத்னம் அண்டு மிஸ்டர் ஜெப ஜோன்ஸ், அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். PR1 நிக்கில் முருகன், என்னுடைய 25 ஆண்டுகள் நம்பர். ஆமாம், இவனும் நானும் மாதிரி நானும் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை கடமைப்பட்டிருக்கேன். படம் ஒரு ஃபீல் குட் மூவி, எந்த ஆபாசமும் இல்லாத ஒரு படம், எந்த வல்கர் டைலாக்ஸும் கிடையாது, ஃபேமிலியோட என்டர்டெயின்டாக ஒரு மனசுக்கு அட்டாச் ஆகக்கூடிய ஒரு கதையை இந்த படத்தில் வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். இது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். சொல்ல மறந்துட்டேன், மிஸ்டர் அட்வொகேட் கார்த்திக் சாரை சொல்ல மறந்துட்டேன். அவர் வந்து நிறைய இந்த படத்துக்கு ஸ்ட்ரகிள் இருந்தது, அதெல்லாம் வந்து அவர் கூட இருந்து ஹெல்ப் பண்ணி இதுக்கு வந்து இந்த ஸ்டேஜ் கொண்டுறதுக்கு அவரும் உறுதுணையாக இருந்திருக்கிறாரு. அவருக்கும் நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ராதிகா ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர், அவங்களுக்கும் வந்து நான் தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கடுத்தது என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து காஸ்டியூமர், மேக்கப் மேன், ஹேர் ட்ரெஸ்ஸர், அதுக்கப்புறம் வந்து ஆர்ட் டைரக்டர், டிசைனர் சசி, எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மிஸ்டர் சூரி, ஒன்ஸ் அகெயின் ஸ்பெஷல் தேங்க்ஸ். அவர் வந்து ஒரு அற்புதமான மனிதர். அவருக்கு நீங்கள் ஸ்பெஷல் ஒரு கைதட்டு கொடுக்கணும். ஏன்னா அவர் வந்து அவரை பார்க்க ஒரு எனர்ஜி வர மாதிரி ஒரு ஆளாக இருக்கிறார். அவர் கூடலாம் பணியாற்றணும்னு ஆசை. அது சந்தர்ப்பம் கடவுள் கொடுக்கும்போது நடக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. எல்லாம் தியேட்டரில் வந்து படத்தை பாருங்கள்.
படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மாபெரும் வெற்றி அடையும் என்று நான் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக திரு ஜோன்ஸ் அவர்கள் இது சிறு குறுக்கெடுக்க மன்னிக்கவும். சகோதரர் யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கு எங்களுடைய குழுவின் சார்பாக நன்றி கலந்த வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். அவர் கொடுத்த டேட்டு தான் இது. இன்றைக்கி ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை வர முடியாத காரணத்தினால அவர் வரல. இருந்தாலும் எங்கள் நன்றி அவர்கிட்ட தெரிவிச்சுக்கிறோம். அடுத்ததாக என்னோடய சகோதரர் கார்த்திகேய வெங்கடாஜலபதி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நான் மறந்துட்டேன், மன்னிச்சிடுங்க. எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்து இது வரைக்கும் எப்படிலாம் கைட் பண்ணி எங்களை எப்படி கொண்டு போனோங்கிறதுக்கு அவர் உறுதுணையாக இருந்து எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணார். ரொம்ப சந்தோஷம். இன்னொரு விஷயம், பயம் கலந்த சந்தோஷம்னு சொன்னேன், பயத்தை சொல்லிட்டேன் என்ன காரணன்ட்டு. சந்தோஷம் வந்து புலி வச்சு படம் எடுக்குன்னு சொன்னேன். அப்போது ஒரு சந்தோஷம் என்னென்னா, அந்த காலத்துலலாம் தேவர் ஃபிலிம்ஸ், சாண்டோ, எம்எம் சின்னப்பா தேவர்லாம் மிருகங்களை வச்சு எடுத்திருந்தாங்க. அடுத்த வரிசையில் பார்த்திங்கன்னா தேனாண்டால் ஃபிலிம்ஸ், ராமநாதன் சாரும் மிருகங்கள்லாம் வச்சு படம் எடுத்திருந்தாங்க. அந்த வரிசையில் நாங்களும் சுரேஷ் சார் மூலிமா, டைரக்டர் சார் மூலிமா இந்த படத்தை எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சதில் ரொம்ப சந்தோஷப்படுறோம், பெருமையாகவும் நினைக்கிறோம். அது சொன்னேன். ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். நன்றி. யார் ஒருவர் எதை பெறுவதற்கு தகுதி உடையவராக இருக்கிறாரோ அதை அவர் பெறாமல் தடுத்து நிறுத்துவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த சக்தியாலும் முடியாதுன்றது ஒரு விவேகானந்தர் சொன்ன ஒரு கோட்டு. அந்த கோட் வந்து எங்கள் புகழுக்கு பொருந்தும். ஏன்னா நம்ம இயக்குனர் சுரேஷ் சொன்னார், இந்த கதை நான் ஃபஸ்ட்டு யோகி பாபுக்கு பண்ணேன், அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணீங்கன்னு. இது உங்களுக்கு இல்லை. சினிமாவில் சில ஃப்ளாஷ்பேக் பார்த்தீங்கன்னா, நேருக்கு நேரில் முதலில் நடித்தது அஜித், அப்புறம் வந்தது சூர்யா. கஜினியில் முதலில் ஒப்பந்தமானது அஜித், பிறகு வந்தது சூர்யா. நான் கடவுளில் ஆர்யா வந்தார், மறுமலர்ச்சியில் விஜயகாந்த் சார் நடிக்க வேண்டியது மம்முட்டி வந்தார். ஸோ இது படம் உங்களுக்காக வர வேண்டிய ஒரு விஷயம். இது நிச்சயமாக இது வரும். உங்களை முதல் முறையாக ஒரு விளம்பர படத்தில் சந்திக்கும் போது நீங்கள் சொன்னீங்க, நான் இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கேன், நான் வந்து நல்லா பண்ணுவேன் போது, இல்லையே நீங்கள் பண்ணுறீங்க, ஓகே, உங்களை வந்து நம்ம சுரேஷ் சார் சொன்ன மாதிரி உங்களை ஹூ இஸ் புகழ்னு கேட்பாங்களே, உங்களை வந்து எப்படி கூட நடிப்பாங்கன்ற போது, கரெக்டுங்க, நான் என் தன்மையை நான் முள்ளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன்னாரு. புரியல சார் என்ன? முள்ளோட தன்மை காலில் மிதிப்பவர்களை கையில் எடுக்க வைக்கும். ஹூ இஸ் புகழ்ன்னு கேட்குறவங்கள ஹீ இஸ் புகழ்ன்றவர் நான் வளருவேன்னாரு. இன்னைக்கு அவர் வளர்ந்திருக்காரு. அடுத்ததாக திரு புகழ் அவர்களை பேச அழைக்கிறோம். அதாவது வந்து இப்போது வணக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி அண்ணன் எப்படி இருக்குன்னு கேட்டாலே உண்மையிலே சொல்கிறாங்க, ஒரு ஒரிஜினல் புலி கூட பண்ணியிருக்கேன்னு இந்த மீடியா ப்ரெஸ்ஸஸ் எல்லாருக்கும் சொல்லி வீட்டில் என் ஒய்ஃப் வந்து தோசை ஊற்றான்னு கேட்டால் கூட ஆமாம்மா உண்மையிலே ஒரு ஒரிஜினல் புலி கூட தான் பண்ணியிருக்கேன் அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி வந்துருச்சு. அவன் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்து முதல்ல வந்து மீடியா ஊடகம் எல்லார பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே வந்து நன்றி, மாலை வணக்கம். அதே போல் என்னுடைய அழைப்பை ஏற்று கண்டிப்பாக தம்பிக்காக நான் வருவேன்டா அப்படின்னு சொன்ன சூரிய அண்ணனுக்கு ரொம்ப நன்றி அண்ணா. அப்புறம் வந்து என்னை வந்து ப்ரொடியூஸ் பண்ண தாம்சன் சார். ஆமாம், நான் இன்றைக்கி இங்கே நிற்கிறேன்னா அது காரணம் தாம்சன் சார் தான். என்னுடைய நண்பன் உதயராஜ் இங்கே வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம், என் நண்பன் மூலயமா தான் வந்து அண்ணனை போய் நான் சந்தித்து அந்த மாதிரி வாய்ப்பு கேட்டு இன்றைக்கி நான் அந்த மாதிரி வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பி என்னென்னா, இதே பிரசாத் ஸ்டுடியோவில் காவிரி தேர் ஆப்போசிட்டில் நான் ஒரு வாட்டர் வாஷில் வண்டி கழுவிட்டு இருந்தேன். அதையும் அந்த காவிரி தேரில் முத்துலட்சுமி ஹோட்டலில் அதை நான் இலை எடுத்துகிட்டு இருந்தேன், ஹோட்டலில் வேலை செஞ்சேன். ஸோ இன்றைக்கி பிரசாத் லேபுக்கு வெளில லாரிலாம் நிறுத்திட்டு, ஏன்னா க்ரீஸ் அடிக்க அங்கே இடம் கிடையாது, வெளியில் தான் க்ரீஸ்லாம் அடிச்சிருக்கேன் லாரிக்கு. இன்றைக்கி என்னுடைய படம் ஒரு பேனரில் வச்சு ஆனால் நீங்கள் தான் இதில் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து என்கிட்ட பேசுகிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஒரு சுரேஷ் சார் வந்து என்கிட்ட கதை சொன்னப்போ, தம்பி உங்களை வந்து இதை குக் வித் கோமாலாம் பார்த்துருக்கேன், என் பையனுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சொன்னாங்க. சூப்பர், நீங்கள் வந்து ஒரு ஒரிஜினல் புலி கூட படம் பண்ணுறீங்கப்பா அப்படின்னாங்க. சரி சார் பண்ணிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு. அப்புறம் வந்து யுவன் சார் மியூசிக் சொன்னாங்க. சரி சார் பண்ணல சார், எப்போ சார் போகலாம் சார் அப்படின்னு. இல்லை ஒரு 1 year ஆகும் தம்பி, வெயிட் பண்ணுப்பா, இன்னும் புலி கிடைக்கலன்னாரு. சரின்னு சொல்லிட்டு புலியெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் ஃபோன் பண்ணார், தம்பி புலி கிடச்சிருச்சுப்பா வாப்பா போகலாம் அப்படின்னாப்புல.
அங்கே போனதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டு போயிட்டோம். அங்கே ஒரு 6 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. தக்கட்டாயண்ணா மத்தோயானா. நான் அப்படியே ஒன் சைடு பேக்கை மாட்டின்னு போயிட்டு உட்காந்து, என்னம்மா ஏதோ பேசிக்கிறாங்களே என்னது அப்படின்னு. ஒன்றும் இல்லை தம்பி, ஏதோ புலி கூட ஏதோ ஒரு தம்பி நடிக்க வந்திருக்கானா, ஆம்புலன்ஸ் எங்கே இருக்குது, இந்த இன்சூரன்ஸ்லாம் எப்படி போடணுன்றது பேசிகிட்டு இருக்காங்க. என்ன புரியலண்ணே யார் அப்படின்னு. இவர் அங்கே பேசாம இரு, புலி கிடச்சிச்சு, வெயிட் பண்ணு, உண்மையிலே வந்து சூப்பரான புலி கிடச்சிருக்கு தம்பி, வேறு லெவலில் பண்ணுறேன்னு. இவர் வெளியே அந்த கேட் இருக்குல்ல, அது வெளியில் வச்சுட்டு கேமராலாம் வச்சுட்டு நின்றுவாப்பில். பலகா மெல்லமாக புலி மேலே படு, புலி மூஞ்ச பாரு தம்பி, பாருப்பா. ஏங்க நான் இருங்க ஒரு நிமிஷம், நான் பார்க்குறேங்க, அது என்னையை பார்த்துரும் பயமாக இருக்குங்க, இருங்க அப்படின்னு ஹீரோயினியெல்லாம் இது பண்ணுவாப்புல. அப்படியே பிச்சுட்டு மெல்லமாக போட்டு அப்படியே புலி மேலே பத்திரமா 3 பேரும் பாடுங்க. இதில் புலிக்கு இதில் வந்து மாண்டேஜ் சீன்லாம் எடுக்குது, அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் வந்துடுவாங்க. ஆனால் இன்னைக்கு புலிக்கு பல்லு விலைக்கு ஒரு, புரியலப்பா என்னது யார் சொன்னது, டைரக்டர் சார் சொல்லுங்க, புலிக்கு பல்லு விலைக்கு கொடுக்குமா சீனுங்க. தம்பி புலி வந்து காட்டில் இருக்குது, பல்லுலாம் விளக்காது, அதனால் நீ வேறு எதாவது பண்ணுங்கன்னா பல்லு விளக்க வேணான்னா கேக்கு ஊட்டி விடுற மாதிரி சூப்பர்ப்பா நைஸ்ப்பா அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. எல்லோரும் வந்து உண்மையே பயந்து தான் பண்ணாங்கன்ட்டு. உண்மையிலே பயம் எங்களுக்கு தான் இருந்தது. ஏன்னா புலி வாயை திறந்தாலே நானும் ஹீரோயின் உள்ளே போயிட்டு வெளில வரும், அந்த அளவு தான் வந்து புலி வந்து எல்லாமே அது பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து ப்ரொடியூசர்லாம் வந்து நீங்களாம் ஒரு வாரத்துக்கு கூட என்னை பற்றி கேட்கவே இல்லைல்ல, வந்து கேட்டுட்டு என்ன சொன்னீங்க, இல்லை உண்மையிலே டெய்லியும் கேட்போம், படம் முடிஞ்சா கேட்பேன், சூப்பராக முடிஞ்சிருச்சு, நல்லா இருந்தால் கேட்பீங்க, புகழ் முடிஞ்சானா இருந்தானா ஒரு வாரத்துக்கு கேட்டிருப்பீங்களா, கேட்டது கிடையாது இல்லை. அதே போல் ப்ரொடியூசருங்களாம் வந்து சொல்லி ஆகணும், ஷூட்டிங்கு வந்தால் தானே, ஷூட்டிங் எப்போ காசு கேட்டாலும் தம்பி போட்டு விட்டம்பா கார்த்திட்டு இருக்கானே அப்படின்னா, இவர் ஒன் சைடு பேக் மாட்டிக்கிட்டு அழகா ஜாலி, தம்பி போகலாமா ஷூட் ரெடி, வாங்க ஒன் சைடு பார்க்கலாம், சரி பத்திரம் பேக் பத்திரம் அப்படின்னு. எங்கள் பணம் போட்டாங்க, நேற்று நைட்டு போட்டாங்க, காலைல ஷூட்டு. அவங்க கேட்குறப்பெல்லாம் பணத்தை மட்டும் போடுவாங்க. ஷூட்டிங் வந்தாலும் ஒரே ஒரு நாள் வந்து கிளைமேக்ஸுக்கு வந்தாங்க, அப்போ தான் எனக்கே தெரியும் அவங்க தான் ப்ரொடியூசர்னு சொல்லிட்டு. அது மாதிரி பணத்தெல்லாம் கொடுத்து சூப்பராக வந்து எனக்காக, ஏன்னா யார்ட்டையா போய் நான் ஒரு 10,000 கேட்டால் கூட எப்போ திருப்பி தருவேன்னு கேட்பாங்க. என்னை நம்பி வந்து இவ்வளோ பணத்தை போட்டு ஹெல்ப் பண்ண ரொம்ப தேங்க்யூ ப்ரொடியூசர் சாருக்கு, ரொம்ப நன்றி. அப்புறம் டைரக்டர் சாருக்கும் அதே நன்றி தான். ஏன்னா வந்து யுவன் சார் இதில் இருக்கார், புலி இருக்குன்னாப்புல, ரெண்டுமே இதில் இருக்குது, ஒரிஜினல்னாப்புல ஒரிஜினல் தான் பண்ணியிருக்கோம். ஸோ டைரக்டர் சாருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அதே போல் ஹீரோயின் ஷெரீனும் நானும் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவோம் ஷூட்டிங் ஸ்பாட்டில். 2 பேருக்குமே அந்த மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். கெமிஸ்ட்ரி தானது, அதான் சார், அதான் நீங்கள் வராங்க சார், உள்ளே வராங்க சார், நீங்கள் தயவுசெய்து வராங்க, பின்னாடி வந்து ஏதாவது ஒன்று எழுதின்னு வந்துடுறா போல் நமக்கு பக்குன்னு இருக்குது. உண்மையிலே 2 பேருக்குமே வந்து அப்படி ஒரு இதாக இருக்கும், அவங்க பேசுறது எனக்கு புரியாது, நான் பேசுறது அவங்களுக்கு புரியாது, 2 பேரும் அப்படி ஒரு சூப்பராக பண்ணியிருந்தோம். உண்மையிலே தேங்க்யூ ஸோ மச் ஷெரீன். ஏன்னா நிறைய ஹீரோனுக்குலாம் நானே இன்ஸ்டாவில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவேன், இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பேன். சூப்பர், யார் ஹீரோ, நாங்கள் இல்லை நான் தான் பண்ணுறேன்னு, ஓகே இதோ வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் நம்பர் பிளாக்ல இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்காக வந்து இல்லை நான் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டோரியை நரேட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டோரியை கேட்டுட்டு இந்த ஸ்டோரி நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நடித்த ஷெரீனுக்காக தேங்க்யூ ஸோ மச், சூப்பர். அப்புறம் வந்து விஜய் இதில் வந்து வில்லனாக பண்ணியிருக்காப்புல. அவர் கேட்பாப்புல, அவர் நின்னாப்புல நான் அவருக்கு ஷூக்கு சாக்ஸ் மாட்டுற மாதிரி தான் இருப்பேன். அவர் கேட்பாப்புல, அண்ணா ஓகே தானே அண்ணாரு, என்ன அண்ணன் தயவுசெய்து கூப்பிடாதீங்க, ஏன்னா அவர் உட்காந்து ஒரு 15 முட்டை சிக்கனை பிடிச்சி கிழிச்சின்னு கிடாப்பாப்புல சாப்பிட்டுருப்பாப்புல. என்னென்ன எப்படின்னா, இல்லைப்பா இதுதான் என்னோட இது டயட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டுருப்பாப்புல. சூப்பராக பண்ணாப்புல. அஷ்டு கேட்பாப்புல, வலிச்சுதா, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, வலி இல்லைங்க, நீங்கள் அடிங்கன்னு. ஓகே நான் வலிச்சா சொல்லுங்கண்ணா அப்படின்னு. இப்போ லைட்டாக வலிச்சு பார்க்கணும், சரி நான் மறுபடியும் வலிச்சா சொல்லுங்களான்னு சொல்லிட்டு அந்த கட்டையை உருவி அடிப்பாப்புல. சூப்பராக பண்ணியிருக்கீங்க தலைவா, அதில் வேறு லெவலில் வந்திருக்கு, சூப்பர் தேங்க்யூ. அஜிப் எடிட்ரு, தேங்க்யூ ஸோ மச். நமக்காக வந்து உட்காந்து எல்லாத்தையும் எடிட் பண்ணிவிட்டு, பாவம் இன்றைக்கி அவருக்கு பாவம் த்ரோட் ப்ராப்ளமாக இருக்குது, அவரால் பேச முடியல. ஆனால் வந்து படம் அவர் மூலயமா பேசுன்றதை நம்புகிறேன், சூப்பர் தேங்க்யூ. அப்புறம் வந்து ராதிகா மேடம், இவங்களை வந்து அவங்க சொன்னாங்க, ஒரு 6 வருஷத்துக்கு 7 வருஷம் ஒரு படத்தில் வந்து சும்மா நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி வந்து சுற்றிட்டு இருப்பேன், அப்போ வா பண்ணிட்டு ஜாலியாக இது பண்ணிகிட்ருப்போம். குழந்தைன்னு சொன்னது அதுதான், ஏன்னா சுற்றி ஒரு அக்கா ஏதாச்சும் எங்கேயாச்சும் என்னை நிற்க வைங்க, நான் தெரியுறேன்னா பார்க்குறேன். அப்புறம் டான்ஸ் ஆர்பில் நடுவில் இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வராங்கன்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி. அவங்க இல்லை சொன்ன உடனே, ஏன்னா லாஸ்ட் டைமில் தான் சுரேஷ் சார் சொன்னார் இந்த மாதிரி மாஸ்டர் இந்த மாதிரி வரைக்கணும்னு சொல்லிட்டு. மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர். அதே போல் ஃபைட் மாஸ்டர்
எந்த சீனாக இருந்தாலும் அந்த ஓடி வரத நீங்கள் வாங்க எப்படி வரீங்களோ நாங்கள் பார்த்துக்கலாம், நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு நான் எப்படியோ நான் சேஃபாக உங்களுக்கு பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக பண்ணாங்க. அந்த மரம் உடையிற சீன்லாம் வந்து அவர் சொல்லி ஞாபகம் இருக்கா மாஸ்டர்? சரி. அந்த ஆமாம், மரத்தெல்லாம் வந்து சும்மா அப்படியே ஜாலியாக நீங்கள் விழுங்க, ஜாலியாக இருக்கும், நல்லாயிருக்கும் சொல்லிட்டு ஒரிஜினல் மரம் அது. அதை உடச்சிட்டு தான் கீழே விழுந்தோம். சூப்பர் சூப்பர், வெரி குட், சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பண்ணி கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். முத்துக்காலை அண்ணன் உண்மையிலே வந்து அவங்களாம் நம்ம பார்த்து தான் நம்ம வளர்ந்துருக்கோம். அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் நம்மள்ட்ட வந்து கேட்பாங்க, தம்பி இது ஓகேங்களா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாங்களா, ஓகே இந்த இடம் நான் இப்படி பண்ணிக்குவா செல்லோன்ட்டு அதை கேட்பாங்க. ஸோ அவங்களுடைய அந்த ஒரு தன்மைக்கு எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். மெயினாக இந்த படத்தில் வந்து யுவன் சார், ஏன்னா என்கிட்ட புலின்னு சொன்னப்போ கூட ஐயோ அப்படின்ற ஒரு இது இருந்தது. பட் வந்து யுவன் சங்கர் ராஜா சார் மியூசிக் அப்படின்னு சொன்ன உடனே என்னடா இது நமக்கு பண்ணுவாங்களே, ஏன்னா ஒரு வருஷம் கழிச்சு ஷூட்டுன்னு சொன்னார். எனக்கு நான் குக்கு துக்கமால அந்த ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுற வரையுமே எனக்கு வந்து யுவன் சார் தான் மியூசிக் போடுவாரா, இல்லை ஒரு சும்மா ஜாலியாக ஃப்ரெண்டுன்னு சொன்னாப்லையே 25 வருஷம் சும்மா சொல்கிறாப்லையா, இதில் வந்து வருமா அப்படின்னு. அப்புறம் அந்த போஸ்டர் வந்து அதில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு உயிர் வந்தது. ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். ஏன்னா வந்து அவர் வந்து இன்றைக்கி தளபதி இன்னும் எவ்வளோ லெஜண்ட் எல்லாருக்குமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் மியூசிக் போட்டுருக்காரு. இப்போ புதுசாக ஒரு சேனல்லேருந்து வளர்ந்து வரோம், அவனுக்கும் கண்டிப்பாக நம்ம ஒரு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ந்து வர எல்லாருக்குமே அவர் பண்ணுறது வந்து மிகப்பெரிய விஷயம். அவருக்கு நான் வந்து எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. தேங்க்யூ ஸோ மச் யுவன் சார். இன்றைக்கி அவர் தான் ஆக்சுவலாக விழா நாயகன். அவருக்கு ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை, அவரால் இன்றைக்கி வர முடியல. கண்டிப்பாக சார் நீங்கள் வரலனாலும் இந்த இடத்துல நீங்கள் தான் விழா நாயகன். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம் சார். தேங்க்யூ ஸோ மச். அதே போல் கார்த்தி அண்ணன், ஒரு சுரேஷ் சார் சொன்னார் அவர் கொஞ்சம் கால் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் ஏறி மேலே போகிறதுக்குள்ளே மலைக்கு மேலே உச்சில் நின்றுட்டு வாங்க சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேகை மாட்டிட்டு போயிட்டு அவ்வளோ ஒரு டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தார் இந்த படத்துக்காக. உண்மையிலே வந்து இன்றைக்கி வரையும் கஷ்டப்படுறது வந்து கார்த்தி அண்ணன் தான். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா, சூப்பர். அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு வந்து முக்கியமாக உழைக்கிறது வந்து நிக்கில் அண்ணன் தான். அண்ணா நான் வந்து ஒரு ஈவினிங் நைட் ஷூட்ண்ணே, நான் அந்த மாதிரி போயிட்டு வரேன்னா, ஓ சூப்பர் தங்க ஈவினிங் ஷூட் தானே, அப்போ நீங்கள் காலையில் ஒரு 9 மணிக்கு வந்துடுங்க, ஒரு 5 இன்டர்வியூ இருக்காங்க, அந்த 5 இன்டர்வியூ முடிச்சுட்டு நீங்கள் 6 மணிக்கு இங்கே கிளம்புனா நீங்கள் நேராக கோவலத்துக்கு 6:05 போயிடுவீங்க, நீங்கள் ஒரு ஷூட் பண்ணிடலான்னுவார். உண்மையிலே கிடைக்கிற கேப்பெல்லாம் இன்டர்வியூ கொடுத்து ஒரு நல்ல மனிதர் இந்த படத்துக்காக உண்மையிலே உழைச்சிருக்காரு. இப்போ உள்ளே வந்து நீங்கள் எதுவுமே பண்ண தேவை, நேராக உள்ளே வாங்க, 26 இன்டர்வியூ இருக்குது, அதை முடிச்சுட்டு நேராக உள்ளே வந்துட்டிங்கன்னா நேராக ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணலாம்னு சொன்னார். உண்மையிலேயே இந்த படத்துக்காக நீங்கள் உழைச்சதுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் அண்ணா, ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு டைரக்டர் சார் சொன்ன மாதிரி ஒரு வல்கரான டைலாக்கோ ஒரு வல்கரான சீனோ எதுவுமே கிடையாது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே போயிட்டு ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். எல்லாருமே நீங்கள் தேட்டர் போய் பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு பிரிட்டானிய பிஸ்கெட்டு இந்த மிக்சர் பாக்கெட்லாம் கொடுத்து அம்மா ஒரு வாட்டர் பால் கொடுத்து ஓரமாக ஸ்கூலில் அனுப்பிச்சி விடுவாங்க. அப்போல்லாம் இந்த காட்ஸில்லா, அனகோண்டா அந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் ஸ்கூல்லலாம் வந்து ஒரு தமிழ் படம் மிஸ்டர் ஜூ கீப்பர்னு ஒரு படம் வந்திருக்கு, ஒரு தமிழ்நாட்டில் இருந்த பையன் பண்ணியிருக்கான். கண்டிப்பாக எல்லா ஸ்கூல்லையுமே வந்து இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். உண்மையால் ஒரு அன்பு காட்டினா மிருகம் கூட நம்மள்ட்ட அன்பாக பழகுன்ற ஒரு விஷயத்த காமிச்சிருக்கோம். காடுகள்லாம் வந்து இப்போ நிறைய அழிஞ்சிட்டு வருது, அதெல்லாம் என்ன அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம இதில் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் தேட்டரில் போயிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் எல்லாத்தையுமே கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் வந்து ராதிகா மேடம் தேங்க்யூ ஸோ மச். ஆமாம் வந்து ஷெரீன் அப்படின்ற ஒருத்தவங்களை வந்து எங்களுக்கு வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நான் பட்ட கஷ்டம்லாம் ஹீரோயினி கிடைக்காம, ஸோ வந்து எனக்கும் ஒரு ஹீரோயினி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு விட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் என் நண்பன் உதயா, மோகன், கோகுல், மணி, நானும் மணியும் தான் ஆக்சுவலாக இந்த கதையை கேட்டுட்டு மச்சான் இது கண்டிப்பாக உனக்கு கரெக்டாக இருக்குன்னு சொன்னான். இன்னும் என்னை வந்து விஜய் டிவி இனிமேல் வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாருமே இது பண்ணிட்டுருக்காங்க, எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் என்னுடைய மனைவிக்கு நன்றி, எங்கள் அப்பா அம்மா எல்லாருக்குமே
ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா என் ஒய்ஃப் தான் வந்து எனக்கு எல்லாமே இன்னைய வரையுமே எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்து எனக்கு வந்து நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் எவ்வளோ சோகத்தில் இருந்தாலும் அதெல்லாம் ஏங்க நீங்கள் புகழே இல்லைங்க, புகழ்னு நீங்கள் கலகலன்னு இருக்கணும், வீட்டில் எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு ஜாலியாக இருக்கணும், அதுதான் புகழ் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இன்றைக்குமே பேக் போனாக இருக்கிறது அவங்க தான். தேங்க்யூ ஸோ மச் பென்சி, லவ் யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மறுபடியும் வந்து நான் சூரியனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. எனக்காக நான் கேட்டோன்னே இல்லை என் தம்பிக்காக நான் விஷயம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா நான் அண்ணன் ஊருக்கு நான் கோவிலுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து வீட்டில் எல்லாம் ஃபோட்டோ எடுத்தாங்க. அப்போ சேதன் வந்திருந்தார். சேதன் வந்து எல்லாம் ஃபோட்டோ எடுத்தப்ப வாங்க அண்ணன் தம்பி எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ வாங்க அப்படின்னப்ப புகழ் வா அப்படின்னு சொல்லிட்டு என் குடும்பத்தில் அவனும் ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்தாங்க. இந்த நன்றி நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். நான் எப்பயுமே அண்ணனோட குடும்பத்தில் ஒரு ஆளாக நான் கடைசி வரையும் இருப்பேன். அந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். லவ் யூ ஸோ மச் அண்ணா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இந்த படத்துக்கு உறுதுணையாக இருக்கிற மேடையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் எனது மரியாதைக்குரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஃபுல்லாக காட்டுக்குள்ளே படம் எடுத்திருக்காங்க. காட்டுக்குள்ளே படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது சமீபத்தில் நான் உணர்ந்திருக்கேன். ஒரு 3 வருஷம் அதில் இருந்திருக்கேன். அவ்வளோ கஷ்டம். நல்லபடியாக படத்தை முடிச்சுட்டு வந்திருக்காங்க. காடும் காட்டில் இருக்க உயிரினங்கள் மட்டும்தான் இயற்கைக்கு ரொம்ப பக்கமாக இருக்குது. மற்ற எல்லாமே மாறிப்போச்சு. அதை பற்றி படம் எடுத்திருக்காங்க. அதுவும் ஒரு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் போய் சேர விதமாக படம் எடுத்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஊருக்குள்ளே யானை பூந்துருச்சு, கரடி பூந்துருச்சு, புலி சிறுத்தை பூந்துருச்சு அப்படின்ட்டு நம்ம நியூஸ் பார்த்துருக்கோம். உண்மையாக சொல்லப்போனால் அதுகள்லாம் அங்கே தான் இருக்குது. நாம தான் அதுகளுக்குள்ளே பூந்துட்டோம்னு நினைக்கிறேன். அதுதான் உண்மை. அப்படி இருக்கிறப்ப அந்த காடும் அந்த காட்டில் இருக்க உயிரினங்களையும் அதில் பராமரிக்க வேண்டிய கடமை நம்ம எல்லோருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை எப்போது நம்ம அதை பத்திரமா அதை நம்ம பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறோம். அப்படி ஒரு விஷயத்த சொல்லி இந்த படம் எடுத்திருக்காங்கன்றது எனக்கு தெரியுது, நம்புகிறேன். இது எல்லாத்துக்கும் போய் சேர வேண்டிய கருத்து. அதுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அத்தனை பேருக்கும். இயக்குனர் சார் உங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்கீங்க, நல்ல கருத்தை எடுத்திருக்கீங்க. எல்லாத்துக்கும் போய் சேர வேண்டியது, பார்க்க வேண்டிய ஒரு படமாக அந்த படம் வந்திருக்கு, எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள்ங்க சார். அது யுவன் சங்கர் ராஜா இருக்கார். மேலும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம். என் தம்பி புகழ் எப்படி சொன்னானோ யுவன் சார் இல்லை உள்ளே இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதே உண்மை. அதே மாதிரி சமீபத்தில் இப்போ எனக்கு கருடன் படத்தில் பிரதர் ஒர்க் பண்ணுறாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. கேட்ட உடனே அந்த படம் முதல் அங்கேயே வெற்றி அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. கண்டிப்பாக யுவன் சார் இருக்கார். பிஜிஎம் சொல்லவே தேவையில்லை. ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி இசை இருக்கும். ஆனால் அவர் மட்டும்தான் சீசனே இல்லை, எப்போவுமே அவர் சீசனாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்போவுமே யுவன் இருந்துக்கிட்டே இருக்கார் மக்கள் மத்தியில். ஸோ விழா நாயகன் யுவன் பிரதருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தம்பி புகழ் அவர் இன்னும் மேலும் சினிமாவில் போய் உச்சத்தில் இருப்பான்றல எந்த மாற்றமும் இல்லை, எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட அவ்வளோ ஒரு திறமை இருக்குது. அவன் சொன்னேன் காவேரத்தில் தான் இருந்து கஷ்டப்பட்டு இங்கேருந்து வளர்ந்து அப்படின்னு சொன்னேன். கடலூர்லேருந்து வந்து இங்கே கிடைக்கிற வேலைகளை பார்த்துட்டு ஹோட்டலை இலையை எடுத்துகிட்டு எதிர்த்தாப்பில் லாரிலாம் அன்றைக்கி இங்கே தான் நான் கிரீஸ் அடிப்புன்னு சொன்னேன். இது எல்லாமே இங்கே சினிமாவுக்கு நிறையா பேர் ஜெயித்தவங்க நிறையா பேர் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. அந்த வகையில் தான் அவனும் வந்திருக்கேன். அந்த வகையில் தான் நானும் வந்து இந்த இடத்துல நிற்கிறேன்னு நினைக்கிறேன். அதே தெருவில் தான் நானும் வளர்ந்துருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுரேஷ் சார் சொன்னார், இல்லை சூரியகிட்ட அவ்வளோ பக்குவம் இருக்குது அப்படின்னு சொன்னார். இதுதான் சார் பக்குவம். இங்கேருந்து வந்திருக்கேன் இல்லையா, இது நம்மளை வர ஆட்டோமேட்டிக்காக அது இருக்குன்னு சார். அது இருக்கும். அது அந்த இவ்வளோ இடத்துல இந்த கடன் தானே வந்திருக்கோம். இந்த பக்குவம் நம்ம சினிமா தான் நம்ம கற்றுக் கொடுத்துன்னு நினைக்கிறேன். நம்ம குடும்பமும் நம்ம சினிமா தான் நம்ம கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அது எப்போவுமே நம்மகிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அது என் தம்பி புகழ்கிட்ட எப்போவுமே இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடும்பத்துலையும் அவன் பேர் இருக்குது. நான் அவன் சொல்கிறது என் உரிமையில் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் அவன் பேர் இருக்குது. எல்லாரும் அவனுக்கு ஃபேன்ஸாக இருக்காங்க. என் குடும்பத்தில் என் பிள்ளைகளும் அவனுக்கு அப்படி ஒரு ஃபேன்ஸ்.
ஒரு ஒரு சீனில் எனக்கு டைலாக் கம்மியாக இருக்குது, எனக்கு டைலாக் வரலை, எனக்கு ஏதாவது ஒரு லைன் கொடுங்க, இல்லை டைலாக் கொடுத்தா கூட எனக்கு எண்டு பஞ்சு என்னோடய பஞ்சாக இருக்கணும் அப்படின்னு நிறையா பேர் எதிர்பார்க்குற இடத்துல அந்த ஒரு சீனில் 5 நிமிஷம் சீனாக இருந்தாலும் அவனுக்கு டைலாக்கே இல்லாமல் அவனை நடிக்க வைக்கலாம். அவன் ஹோல்ட் பண்ணுவேன் அந்த சீனை 100%. அவன் அந்த சீனை அவன் பாட்டி அவன்கிட்ட அவ்வளோ திறமை இருக்குது. சின்ன 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 ரியாக்ஷன்ஸ். நான் அவன் கூட ஒரு 2 படம் நடிச்சிருக்கேன். சீன் நடிக்கிற ஆக்ஷன் சொல்கிற வரைக்கும் என்கிட்ட வராத பேசாதுன்னு நான் சொல்லிடுவேன். தயவுசெய்து பேசாடா அப்படின்ட்டுவேன். இல்லைடா நான் டக்குன்னு மிஸ் ஆகிடும் சொன்னால் கேளு, இது சீரியஸ்ன்றா சொன்னால் கேட்டா தம்பி கிட்ட வராத பேசாடான்னு குட்டு ஒரு விஷயத்த சொல்லி சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன். இப்போ கூட நான் பேசிக்கிட்டு இருக்கையிலே கேட்டேன். எல்லாரும் சொன்னாங்க புலிகிட்ட வந்து அவ்வளோ பயமாக இருந்துச்சுண்டு. எப்படா புலியை சமாளிச்சுன்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னேன், நான் சிங்கப்புலியா நினைவே சமாளிச்சுட்டு இந்த புலியை சமாளிக்க மாட்டேனான்டா. இப்படி தான் குட்டு அவங்ககிட்ட இருக்கிறப்ப அதை நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ திறமைகள் இருக்குது. நான் திருப்பி சொல்கிறேன், உனக்கான வாய்ப்பு இங்கே ஜெயிக்கிறது அப்படின்ற விட நிலைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜெயிக்கிறது முக்கியம், அதை விட நிலைக்கிறது ரொம்ப முக்கியம். அது நீ கவனத்தில் எடுத்துக்கிறோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது உனக்கு எப்போவுமே இருக்குது தம்பி. உன்னை சுற்றி அவ்வளோ பேர் இருக்காங்க. விஜய் டிவி தாம்சன் சார் வந்து சொன்னார், அவனை பற்றி அவ்வளோ சொன்னார். அதுக்கு இவன் பெரிய நன்றி சொன்னியா. உண்மைக்கு நானும் இந்த இடத்துல இருந்து நான் அவருடைய ரசிகனாக நான் சொல்கிறேன். தேங்க்யூ சார். நீங்கள் புகழ மட்டும் இல்லை, இன்றைக்கி இருக்கிற தமிழ் சினிமாவில் டாப் ஹீரோக்கள்லேருந்து காமெடியன்கள்லேருந்து பல நடிகர்களுக்கு பின்னாடி உங்களை மாதிரி ஆள் இருந்திருக்கீங்க, நீங்கள் இருந்திருக்கீங்க. அது பெரிய ரொம்ப சொல்கிறேன். நானே நிறையா தடவை கேட்பேன். என்னோடய படங்கள் இருக்கிறப்ப நிறையா தடவை நான் முயற்சி பண்ணி இருக்கேன். தாம்சன் சாரை பார்க்கலாமா, அவர்கிட்ட இந்த ஸ்கிரிப்டை கொடுக்கலாமா, அவர் ஒர்க் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு கேட்டிருக்கேன், ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் அவரை சுற்றி அவ்வளோ கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்டா அவர் விஜய் டிவியில் கண்டினியூவாக ப்ரோக்ராம் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கு. வர முடியாமல் இருந்திருக்கு. இப்போவும் சொல்கிறேன், அது ரொம்ப ஒரு பெரிய பாக்கியம் சார். அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கோங்க சார். இன்னும் நிறையா புகழை, இன்னும் நிறையா அந்த மாதிரி நிறைய ஹீரோக்களை, நிறையா காமெடிகளை நீங்கள் உருவாக்கிட்டே இருங்க சார். கண்டிப்பாக சார். மிகப்பெரிய அடையாளமாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். சுரேஷ் அண்ணா, அவர் ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல மனிதர். நான் என்ன சொன்னதுக்காக நான் திருப்பி சொல்லலை. அவர் இதுக்குமே பல படங்களும் பார்த்துருக்கோம், அவருடைய அணுகுமுறையும் பார்த்துருக்கேன். இந்த படம் சமீபத்தில் அவர்கிட்ட பேசுகிற வாய்ப்பு கிடச்சி. அப்போ இன்னும் ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு கதை ஒன்று சொன்னார். ஒரு சர்க்கஸை பற்றி, ஒரு அனிமல்ஸை பற்றி, பேட்ஸ் இதுகளை பற்றி சில ஒரு ஸ்டோரி சொன்னார். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக சார் அந்த படமும் மிகப்பெரிய ஒரு படமாக வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அற்புதமாக இருந்துச்சு சார். எங்கள் அண்ணன் முத்துக்கலண்ணே, வணக்கம்ண்ணே. ரொம்ப சந்தோஷண்ணே. மனோரா டைலாக் நீங்கள் பேசுனீங்க. 18 வருஷத்துக்கு முன்னாடி இதே டைலாக் பேச நான் பார்த்துருக்கேன். இன்னும் நிறையா டைலாக் 5 நிமிஷம் நான் ஸ்டாப்பாக பேசுவார். நான் சினிமாவில் ஆரம்ப காலத்துலேருந்து நான் அவரை பார்த்துருக்கேன், அவர் கூட இருந்திருக்கேன். அண்ணன் என்ன நிறைய இடத்துல என்னை கூட்டி போயிருக்காரு. உங்களுக்கு நாங்கள்லாம் கண்டிப்பாக அவரை பார்த்து நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். இன்னும் மேலும் இந்த தமிழ் சினிமாவுக்கு இன்னும் ஒரு நல்ல நடிகன் கண்டிப்பாக கிடைப்பா நான் நம்புகிறேன். அதே மாதிரி உங்களுக்கான சினிமா கண்டிப்பாக உங்களை எப்போவுமே கைவிடாதுன்னு. உங்கள் திறமைக்கான வாய்ப்பு எப்போவுமே இருக்கும்னு. கண்டிப்பாக தமிழ் சினிமா ஒரு நல்ல இடம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும்னு நம்புகிறேனே. சார்னு கூப்பிட கஷ்டமாக இருந்தால் தம்பின்னு கூப்பிடுங்கண்ணே. சார்னு கூப்பிடவே வேண்டாம், நான் எதிர்பார்க்கவும் கிடையாதுண்ணே. ஈஸியாக கூப்பிடுங்க. தம்பின்ற வார்த்தை ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்போவுமே உங்களுக்கு நான் நம்பி தானே இந்த தம்பினே கூப்பிடுங்கண்ணே. இதில் ஒர்க் பண்ணிக்க அத்தனை பேர்த்துக்கும் ராதிகா மாஸ்டர் உங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். டான்ஸ் ஆடுற ஒரு சாங்கை ஈஸியாக நீங்கள் எடுத்துருவீங்க, ஆனால் அது மாண்டேஜ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் நான் நினைக்கிறேன். ஏன்டா அதை ரசிக்க வைக்கணும், அதை எல்லாத்துக்கும் பிடிக்க வைக்கணும். அதில் இருந்துச்சு ஹீரோயின் அப்படி இருந்துச்சு, சின்ன குட்டி ரியாக்ஷன்ஸ் அப்படி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் மாஸ்டர். உங்களுக்கு வாழ்த்துக்கள் நான் சொல்கிறதுக்கு இல்லை, அப்படி தான் ஒரு ரசிகனாக சொல்கிறேன் மாஸ்டர். ஓகே, ஃபைட் மாஸ்டர் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் பிரதர். நல்லா இருந்துச்சு. அவர் நண்பரை பார்க்குறப்ப டக்குன்னு ஆர்கே சுரேஷ் உட்காந்துருக்கா அப்படின்னு நினச்சேன் நான். உள்ளேருந்து வரப்போ அப்படியே இருக்கார். ஆமாம், அவருக்கு ஒரு ஷாட்டில் பார்த்தேன், புகழை எட்டி உரைச்சிட்டு அவர் 2 ஸ்டெப் பேக்கில் போயிட்டார். என்னடா அந்த கேட்டு விட்ட பவர் அப்படின்னா, இல்லைடா மாஸ்டர் சொல்லியிருப்பார் கொஞ்சம் அடக்கி வாசிங்கன்னு சொல்லியிருப்பார், அதனால் அவர் பேக்கில் போயிட்டார் நினைக்கிறேன் அப்படின்னு. சூப்பராக வச்சிங்க சார் உடம்ப. வாழ்த்துங்க சார். எல்லாத்தையும் தாண்டி இப்படி ஒரு நல்ல படத்துக்கு வர்றதுக்கு உறுதியாக இருந்து தயாரிப்பாளர்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். அது இன்றைக்கெல்லாம் ரொம்ப ஒரு கடினமாக இருக்குது. படம் யார் வேணாலும் எடுக்கலாம்,
படத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த தேட்டருக்கு வர்றதுக்கு அவ்வளோ போராட்டமாக இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு கடைசி வரைக்கும் ஒரு புதுசு வந்து இந்த கதையை கேட்டு கடைசி வரைக்கும் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. கண்டிப்பாக மக்கள் மத்தியில் கொண்டு இந்த படத்தை நல்லது நம்ம சேர்த்துருவீங்கிறது எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக சேர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். வாழ்த்துக்கள். இல்லை ஒர்க் பண்ண அத்தனை எடிட் பிரதர், ஹீரோயின்ஸ் உங்களுக்கும் எல்லாருக்கும் இந்த படத்தை ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் சொல்லி இந்த படத்தை எடுத்துக்கொண்டு சேர்க்க போகிற உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. எல்லாத்தையும் விட நாயகன், விழா நாயகன், என்றும் நாயகன் எங்கள் அண்ணன் நிகில்முரி அண்ணன் இருக்கார். அவர் இல்லாத இடம் சிறக்காது. இல்லை உண்மைக்கு அவரை பற்றி நிறையா பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஏன்டா அவர்கிட்ட ஒன்று பிடிச்சாண்டா சூப்பர் ஸ்டாருக்கு வேலை செஞ்சாலும் கீழே இருக்க சூரிக்கு இருந்தாலும் ஒரே மாதிரி தான் வேலை செய்வார். அவர் பாகுபாடு பார்த்ததே இல்லைன்னு சொல்லுவாங்க. உண்மை அதுதான். அது இப்போ பார்த்தீங்களா, வந்ததுலேருந்து அவன் வந்து என்னை ஒரு தடவை தான் கூப்பிட்டான் புகழ். நேற்று 2 தடவை செரா தம்பி வந்துருந்தான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த நம்பரை மனுஷன் அவன் அப்படி இங்கே மாற்றி விட்டான். என் நம்பர் அன்னைக்கு இருக்குது. சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு ஆரம்பித்தாருங்க. ஒரு 100 ஃபோன் பண்ணியிருப்பார். உண்மைதான். அண்ணே நான் வந்துட்டுன்னு சொல்லிட்டேன். இல்லை கிளம்பிட்டீங்களா? எங்கே கிளம்பிட்டீங்க? இங்கே டைஸ்லேருந்து கிளம்புனேன். ஓகே கட்டு திருப்பி 2 நிமிஷம் எடுத்து அண்ணே வந்துட்டிங்களா? வந்துட்டேன். அவ்வளோ பண்ண வர்றதுக்குள்ளே ரெடி வாங்க 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 வாங்க. உண்மைக்கே இப்படி ஒரு அற்புதமான ஒர்க்கர்ஸ் எனக்கு தெரிஞ்சு பார்க்கவே முடியாது. ஆனால் அவர் கூப்பிட்றப்ப அது ஒரு அன்பாக இருக்கும். எல்லா தெரிஞ்சு எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா அந்த சேரு போகிறப்ப கூட சொல்லியிருக்கலாம் அவர். ஆனால் எல்லா சரி அவரை எடுத்து போட்டு கரெக்டாக இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க பார்த்து, அதுக்கப்புறம் யார் வர வேண்டியிருக்காங்களா, மிஸ் ஆகிருக்காங்களா, பக்கத்தில் அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்து எல்லாத்தையும் வாங்கன்னு பேசிட்டு ஊடால அவர் 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் எடுத்து அவரை பற்றி கொஞ்சம் நிறையா பேசிக்கிட்டு, அது சாதாரண விஷயம் இல்லையா? அதெல்லாம் வந்து விளையாட்டா என்ன, எல்லாத்துக்கும் பேர் சொல்லி கூப்பிட்டு எல்லாரும் கூப்பிட்டு வந்திருக்கவங்களும் 2 நிமிஷம் ஃபுட்டேஜ், அந்த அன்னைய ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம் இருக்கும். அது எப்போவுமே நிகழ்முறையான அதான், எப்போவுமே ஹீரோ தான். வாழ்த்துக்கள்னு உங்களுடைய வேகமும் அது எப்போவுமே சினிமாவில் இருந்துகிட்டே இருக்கணும். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய வேகம் இந்த தமிழ் சினிமாவில் எப்போவுமே இருக்கும்னே. கலைத்தாய் வந்து ஓய்வு முடிவு உங்களுக்கு கொடுத்துருக்கா. நீங்கள் தான் அந்த முடிவு எடுக்கணும். அவள் கொடுக்கவே மாட்டேன்னா. அப்படி ஒரு நல்ல மனிதர், அப்படி ஒரு நல்ல ஒர்க்கர்ஸ். நீங்கள் இன்னமும் பல சினிமாவுக்கு இப்படி பேக்கல நீங்கள் ஒரு பில்லராக இருக்குன்னு நான் நினச்சி வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கண்ணே. நன்றிண்ணே. நன்றி. ஒரு நிமிஷம் மோகன், ஒரு நிமிஷம். பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. இது வந்து தயாரிப்பாளர் ஜோன்ஸ் மற்றும் புகழ் என்னும் ஒரு புதிய நட்சத்திரம் உதயமாகிறது. உங்களின் சப்போர்ட் எப்பவுமே இருக்கு. இன்று மாலை ஒரு மிகப்பெரிய படம், ஒரு மிகப்பெரிய ஹீரோ, ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் படத்துக்கு போயிட்டு இந்த படத்துக்கு மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தாமதமாக வந்தாலும் வந்தே தீர்வேன் என்று வந்து எங்களை ஊக்குவித்து வாழ்த்த உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. வணக்கம்.